என் பெயர் ஸ்ரீகணிகா. நான் 11ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். சேலம் மாவட்டம். தலைப்பு வரலாற்றில் வன்னியர் பெருங்குளம். கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்து ஆடினார் போல மாபெரும் பேச்சாளர்கள் கூடியுள்ள இந்த அவையில் நானும் என் வார்த்தை சிறகை விரித்து பறக்க வந்துள்ளேன். 7 தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் பையன் தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை விளங்கப் போகிறான். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கு எட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். எதிர்காலம் பேய்க்குளத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமை புரிந்திட நடுவரவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, நண்பினிய மாணவ செல்வங்களே, ஆஞ்சோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைத்த தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட தலைப்பினை ஏற்றி பேச வந்துள்ளேன். மண்ணை உழுதவர் வரலாறு படைப்பர், மக்களை எழுப்பிய தலைமுறை படைப்பர். அத்தகைய வரலாற்றை தம் வியர்வையால் எழுதிய பெருமைக்குரிய தலைப்பே வரலாற்றில் வன்னியர் பெருங்குளம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பும் அதுவே. தமிழர் வரலாறு என்பது வெறும் கற்றலில் பொறிக்கப்பட்ட எழுத்தல்ல, அது வாளின் முனையால் எழுதப்பட்ட வீர காவியம், மண்ணோடு கலந்த மனித நேயத்தின் மகா காவியம். அந்த மகா காவியத்தின் பொற்கால பக்கங்களில் துணிவை தலையணையாக்கி, உழைப்பை உயிராக்கி, தமிழை தெய்வமாக கொண்டு வாழ்ந்த மக்களே வன்னிய பெருங்குள மக்கள். வன்னி என்னும் சொல்லே தீப்போல் ஜொலிக்கும், வீரத்தை குறிக்கும் என பழம்பெரும் மக்கள் கூறுவர். வரலாற்றின் ஆழத்தை அளப்பதென்பது கடலாலும் முடியாத ஒன்றாகும். ஏனெனில் அவ்வளவு தொன்மை வாய்ந்தது நம் வன்னிய பெருங்குளம். பல்லவர் கல்வெட்டுகள் பேசுகின்றன, சோழ செப்பேடுகள் சாட்சி கூறுகின்றன, ஓலைச்சுவடிகள் காலத்தின் குரலாய் நிற்கின்றன. நாட்டை காத்த மறவர்களாகவும் நிலத்தை காத்த உழவர்களாகவும் வாழ்ந்தவர்கள் வன்னியர்கள். காடுகளை வெட்டி நாடாக்கினர், நாடுகளை வளமாக்கினர், வயல்களை பொன்னாக்கினர். வாளால் நாட்டை காத்தனர், வியர்வையால் மண்ணை காத்தனர். இதுவே வன்னிய வரலாற்றின் உயிர்மொழி. காலம் பேசாது, ஆனால் கல்வெட்டுகள் பேசும். மன்னர்கள் மறைந்து போகலாம், ஆனால் அவர்கள் செய்த நற்பணிகள் கல்லில் பொறிக்கப்பட்டு காலத்தை கடந்தும் நிற்கும். பல கல்வெட்டுகள் சம்புவராயர்கள் போன்ற அரச மரபுகளின் ஆட்சி சிறப்பை எடுத்துரைக்கின்றன. அவர்கள் கோவில்களை புதுப்பித்தனர், ஏரிகளை வெட்டினர், குளங்கள் அமைத்தனர், விவசாய வளர்ச்சிக்காக நீர்ப்பாசன வசதிகளை உருவாக்கினர். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அதாவது உருவாக்கவும் பாதுகாக்கவும் நியாயம், மக்களுக்கு நியாயமாக பகிரவும் தெரிந்தவனே உண்மையான அரசன் என்கிறது திருக்குறள். அப்படிப்பட்ட அரசர்களாகவே வன்னிய அரசர்கள் வாழ்ந்துள்ளனர். தமிழின் கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படும் கம்பர் இயற்றிய சிலை 70 என்னும் நூல் வீரத்தையும் மானத்தையும் போற்றும் இலக்கிய பொக்கிஷமாக திகழ்கிறது. இலக்கியம் என்பது வெறும் சொற்களின் தொகுப்பு அல்ல, அது ஒரு இனத்தின் நினைவகம், ஒரு சமூகத்தின் அடையாளம். வாழ்வென்றதை வரலாறு எழுதும், புகழ்வென்றதை இலக்கியம் எழுதும். கம்பரின் வரிகள் வீர மரபின் பெருமையை இன்று வரை எடுத்துரைக்கின்றன. வீரம் என்பது வெறும் போர்க்களத்தில் எதிரிகளை வெல்வது மட்டுமல்ல, துன்பத்தை வெல்வதும் வீரமே, வறுமையை வெல்வதும் வீரமே, அநீதிக்கு முன் தலைகுனியாதிருப்பதும் வீரமே. அத்தகு மன வீரத்தின் மலைச்சிகரமே வன்னிய பெருங்குளம். அவர்கள் பகைவனுக்கு புயல், நண்பனுக்கு நிழல், ஏழைகளுக்கு அருள், தாய் நாட்டிற்கு காவலர்கள். மண்ணில் விழுந்தாலும் மானம் விழாத மக்கள், உயிர் கொடுத்தாலும் உரிமை விடாத மக்கள். அவர்களே நம் வன்னிய பெருங்குள மக்கள். இந்திய தாயின் மார்பில் அடிமை தழும்பு பதிந்த போது அதை அழிக்க எழுந்த வீரர்களுள் வன்னியர்களும் இருந்தனர். சுதந்திரம் வேண்டி சிறை சென்றனர், சாட்டையடி தாங்கினர், உயிரையும் அர்ப்பணித்தனர். தேசம் அழைத்த போது திரும்பி பார்க்கவில்லை, தூக்கு மேடை வந்த போது தலை குனியவில்லை. இதுவே அந்த மா வீரர்களின் பெருமை. வாளால் வென்றவர் பலர், ஆனால் அறிவால் வென்றவர் சிலர். அந்த சிலருள் வன்னிய சான்றோர்களும் இடம் பிடித்துள்ளனர். அறிவில்லா சமூகம் இருளில் தடுமாறும் என்பதை உணர்ந்து கல்வி, ஒழுக்கம், ஒற்றுமை ஆகியவற்றை மக்களிடம் விதைத்தனர். ஒரு இனத்தின் உயிர் அதன் பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை உயிராய் காத்தவர்கள் வன்னியர்கள். திருவிழாக்கள், தமிழர் மரபுகள், கோவில் மரபுகள், சிலம்பாட்டம், வில்வித்தை போன்ற வீரக்கலைகள், நாட்டுப்புற கலைகள் போன்ற அனைத்தையும் தலைமுறை தலைமுறையாய் பாதுகாத்து வந்தனர். மண்ணை தாயாகவும் மரபை உயிராகவும் தமிழை மூச்சாகவும் கருதி வாழ்ந்தவர்கள் வன்னியர்கள். ஒரு சமூகத்தின் வரலாற்றை வீரர்கள் எழுதுவர், ஆனால் அந்த சமுதாயத்தின் எதிர்காலத்தை சமூக போராளிகள் உருவாக்குவர். அப்படிப்பட்ட சமூக போராளியே ராஜரிஷி அர்த்தநாரீசவர்மா. இருள் சூழ்ந்த காலத்தில் ஒரு தீபம் போதுமானது. அந்த தீபமாக எழுந்தவரே ராஜரிஷி அர்த்தநாரீசவர்மா. அவர் ஒரு மனிதர் அல்ல, ஒரு மறுமலர்ச்சி. அவர் ஒரு தலைவர் அல்ல, ஒரு விழிப்புணர்ச்சி. தூங்கிய சமுதாயத்தை தட்டி எழுப்பிய சூரியன், துவண்ட மனங்களில் நம்பிக்கை விதைத்த வீரன். அதனால்தான் அவர் சமூக விடிவெள்ளி என்று போற்றப்பட்டார். அன்புடைய வரலாறு பேசுவதற்காக மட்டுமல்ல, வழிகாட்டுவதற்காகவும் தான். முன்னோர் வாளால் காத்த மண்ணை நாம் கல்வியால் காக்க வேண்டும். முன்னோர்
முன்னோர் ஒற்றுமையால் உருவான சமுதாயத்தை நாம் அறிவால் உயர்த்த வேண்டும். இன்றைய மீளெழுச்சி என்பது கல்வியில் முன்னேற்றம், உயர்கல்வி போட்டித் தேர்வுகளில் வெற்றி, பெண்களுக்கு கல்வி, தொழில் முனைவு, அறிவியல் வளர்ச்சி போன்றவற்றுள் தான் இருக்கிறது என்பதை மாணவர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதி உயர்வது சண்டையால் அல்ல, கல்வியால், ஒற்றுமையால், பண்பால் என்பதை உணர்ந்திட வேண்டும். மாண்புமிகு அவையினரே, வன்னியர் பெருங்குளம் என்பது வெறும் சமூகத்தின் பெயர் அல்ல, அது வீரத்தின் வேர், உழைப்பின் உயிர், தமிழின் தலைப்பு, பண்பாட்டின் பெருமை. காலம் மாறலாம், ஆனால் மண்ணில் விதைக்கப்பட்ட வரலாறு அறியாது. மரபை மறந்தவன் மரமாக நிற்பான், வரலாறு அறிந்தவன் மலையாக உயர்வான். எனவே நாம் அனைவரும் நம் வரலாற்றை நம் நெஞ்சத்தில் இருத்துவோம், நம் முன்னோர் பெருமையை போற்றுவோம், நம் பாரம்பரியத்தை பாதுகாப்போம். வீரம் எங்கள் இரத்தத்தில், உழைப்பு எங்கள் உயிரத்தில், கல்வி எங்கள் ஆயுதத்தில், தமிழ் எங்கள் மூச்சில் என்று பெருமிதத்தோடு கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.